எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. சைனீஸ் ஹோட்டலில் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்கும், அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும்ன்றத ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம அதை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது என்ன இடம், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் சுஜாவ்ன்ற பிளேஸில் ஜியாங்ஜோ இடத்துல தாங்க நம்ம இருக்கிறோம். இது வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். அங்கே எப்படி ஃபுட்டெல்லாம் இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மாலுக்குள்ளே வந்துட்டோம். மாலுக்குள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நிறைய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வச்சுருக்காங்க, கார் ஷோரூம் இருக்கும். அப்பப்போ நியூ கார் வந்துச்சுன்னா அது லான்ச் ஆகிறதுமே வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அழகாக வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஈஸியாக அதை வச்சுட்டு நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னா அது எந்த ஃப்ளோரில் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம போகிறதுக்காக ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் இல்லைங்க, தேர்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம போகலாம். அதுக்கு மேலேயும் போயிட்டு எப்படி இருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மட்டும் இல்லாமல் இங்கே சீனா நாட்டில் வந்து பாம்பு கறிலாம் சாப்பிடுவாங்களா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இங்கே இருக்குதுங்களா அப்படின்றதுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை பற்றியுமே வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்குங்க எப்படி என்னன்றதை. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இதுங்க. குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ராயிங் வரைகிறதுக்காகவே வந்து கிளாஸ் இருக்குங்க. ஹார்ட் ஒர்க்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம இந்த கிளாஸில் சேரணும் அப்படின்னா சேர்த்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த கிளாஸில் படிச்சுட்ருக்கவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ட் கிராஃப்ட் இதுதான் வந்து அந்த ட்ராயிங் இது வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இங்கே சைனாவில் நிறைய பேர், பெரியவங்களும் சரி குழந்தைகளுமே சரிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே வந்து டான்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவுமே பக்கத்தில் இருக்குது, ஸ்டூடியோ மாதிரி. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்லையே பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டு கீழே மாலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்னு நடத்துவாங்க. அதன் ஒரு வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கோட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள். இது தாங்க டான்ஸ் ஸ்டூடியோ. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் தான் போகணும். அங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ மேலே போயிட்டுருக்கேன். மேலே போயாச்சு பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க இடமும். இது வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு மேலே பார்த்து போயிட்டோம்னா தேர்ட் ஃப்ளோரில் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு தான். நம்ம எங்கே போகணுமோ போய்க்கலாம். அப்படி போகும்போது இங்கே பாருங்கள், இது சப்பாத்தி மாதிரி இவங்க பண்ணுவாங்க, நான் மாதிரி. அதுக்கான ஒரு பெரிய அடுப்புங்க. இந்த கடையில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குதுன்றதுமே வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. இது கடையில் ஆல்ரெடி நாங்கள் ஒரு டைம் சாப்பிட்ருக்கோம். வெளியில் ஏன் இந்த மாதிரி வந்து சேர் போட்டு குழந்தைய விளாட்றதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வருவாங்க. அப்போ வந்து டோக்கன் கொடுத்து தான் நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால சரி ரொம்ப லேட் ஆகும் தானே, அப்போ குழந்தைங்க பெரியவங்க விளையாடுறதுக்குன்னே வச்சுருக்காங்கங்க. இது வந்து சைனீஸ் செஸ்ஸுங்க. இதோட சைனீஸ் நேமுமே நான் மேலே கொடுக்குறேன் உங்களுக்கு. இது எல்லாமே சைனீஸ் கேம். ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்குமே. கேமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போனோம், எந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் மேலே வந்தோன்னே அதனுடைய வியூவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தான் வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரெயின் மாதிரி இருக்குது. குழந்தைங்க வந்து அதில் போகணும்னா காசு கொடுத்துட்டு போய்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து ப்ரோக்ராம் குழந்தைங்க டான்ஸ் ஆடிட்டுருக்க போவாங்க. இப்போ ஒரு கிளாஸ் காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த கிளாஸில் வந்து அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்றைக்காவது ஒரு நாள் வந்து கீழே ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதனுடைய வீடியோ தான் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இப்படியே ஹோட்டல் பார்த்துட்டே இருக்கும்போது நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு தான் உள்ளே போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போகலான்ட்டு வந்திருக்கோம். இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. கிறிஸ்மஸ் வரனால எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. எல்லா ஹோட்டல் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் தாங்க, சுடு தண்ணி, அப்புறம் சாக்லேட் வச்சுருப்பாங்க. நமக்கு வேணும்னா எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு பார்க்கலாம் வாங்க உள்ளே போயிட்டு. உள்ளே கடைக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரனால நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்குமே. இந்த மாதிரி பாருங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிஃப்ட்டுமே வச்சுருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து வெளியில் வச்சுருக்காங்க சைனீஸ் இதனால் கிறிஸ்மஸ்னால்.
சரி நம்மளுக்கு கொடுப்பாங்களோ என்னமோ நினச்சேங்க. நம்மளுக்கெல்லாம் கொடுக்கல. சும்மா ஒரு அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்க போல். இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னே சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ள ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே மிரரில் தான் வச்சுருக்காங்க. கீழேயும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து லைட் செட்டிங் வச்சுருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்குடைய ப்ளேஸுங்க. இதே வந்து ஹோட்டல் ஆஃபீஸ் மூலியமாக வராங்க பாருங்கள், அவங்களுக்குன்னே தனியாக இதுலேயுமே வச்சுருப்பாங்க. சேம் எல்லா ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா அதுக்கான டேபிளும், இதே வந்து ஆஃபீஸ் மூலிமா வரக்கூடியவங்களுக்குமே தனியாக பெரிய ஒரு டேபிளுமே இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்மியாக வந்திருக்கோம், ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கிறதுனால. அப்புறம் எங்களோட ஒரு சைனீஸ்காரங்க ஒருத்தர் வந்திருந்தாங்க. பட் அவங்கள காமிக்கல நான் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வந்து டேபிள் இருக்கும். நம்ம உள்ளே உட்காரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டிக் வந்து வச்சுருப்பாங்க. கப்பு, பிளேட்டு எல்லாம் இருக்கும். இதுதான் வந்து QR கோடு. இந்த ஹோட்டலுக்கான என்னென்ன ஃபுட்டு இருக்குதுன்றத நம்ம இந்த WeChatல இந்த QR கோடு மூலயமா ஸ்கேன் பண்ணிட்டோம்னா எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு வந்துருங்க. நம்ம பார்த்து அதிலேயே ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது மேலெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். மேலே எல்லாம் மிரரில் இருந்துச்சுங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மூலிமா வரவங்களும் இல்லை 2 ஃபேமிலியாக வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உட்காந்து சாப்பிடக்கூடிய டேபிளுங்க. அதுக்கான ப்ளேஸு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரெடியாக ப்ரிப்பராக இருக்குங்க. நம்ம உள்ளே போனோடனே உட்காந்து அப்போதைக்கு தான் எடுத்து வைக்க மாட்டாங்க, முன்னாடியே எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பிளேட்டு கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு நம்ம தொடவே முடியாது, ரொம்ப சூடாக இருக்குங்க. அப்படி தான் வந்து ஹீட் பண்ணி முன்னாடி காமிச்சதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யாரோ புக் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் ப்ரிப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி தாங்க வச்சுருப்பாங்க, ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் இதில் ஹோட்டலில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நான்வெஜ் தான் இருக்கும். வெஜிடேரியன் இது வந்து கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தான் அது பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூடாக வச்சுருக்காங்க. ஆன்லைன் இப்போ ஆர்டர் பண்ணிட்டாங்க. 142 ரூபாய்க்கு ஆரம்பி இவங்களுடைய ப்ரைஸ்க்குங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். பாம்பு இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக இங்கே சுஜாவில் பாம்பு இல்லைங்க. இன்ன வரைக்கும் நானுமே பார்க்கல, எங்கேயுமே பாம்பும் விற்கலை, ரெஸ்டாரண்ட்லேயும் பாம்பு இல்லைங்க. சீனாக்காரங்கனாலே பாம்பு சாப்பிடுவாங்க தான் நிறைய பேர் நினைக்கிறோம். இது பாருங்கள், இந்த எக்கு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்குங்க. இது வந்து பட்டரு, எக்கு, அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ரைஸ், சைனீஸ் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேம்பூவும், அதுக்கப்புறமேட்டுக்கு பன்னிக்கறி இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கக்கூடியது, டப்ளிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு மட்டனு. அடுப்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான், அதாவது கொண்டுட்டு வருவாங்க, கொண்டுட்டு வந்து நம்ம முன்னாடி நம்மளே தான் வந்து அவங்க ஆன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சூடாகவே இருக்கும், நம்ம வந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குங்க, ஆறிலாம் போயிடாது. பன்னிக்கறி வந்து நாங்கள் சாப்பிட்லைங்க, வந்துருந்தாங்களா அவங்க. மோஸ்ட்லி இங்கே சைனாவில் அதிக பேர் வந்து பன்னிக்கறிகள் வந்து சாப்பிடுவாங்கங்க. இவங்க ஃபுட்டில் அதிகமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. சைனீஸ் ரைஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது தனி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். என் பையன் வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தான். நான் தான் கேட்டேன் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லணும். இந்த 2 கையில் பிடிச்சி எடுக்கணுங்க. காமிக்கிறான் பாருங்கள் எப்படி எடுக்கணும்ன்ட்டு. இவங்க ஸ்கூல்லேயுமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க பார்த்திங்கன்னா ரைஸுமே இந்த ஸ்டாப்ஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனால் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் இவங்கெல்லாம் அதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இதில் நிறையா வந்து தண்டு மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இவங்க ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். கறி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெங்காயமும், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தண்டு மாதிரி ஒரு கீரை இருக்கும், அதையுமே போட்டிருப்பாங்க. பன்னிக்கறிகள் அதிகம் சாப்பிடுவாங்க இவங்க, மாட்டுக்கறியும் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட மாட்டோம், இவங்க சாப்பிடுவாங்கங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு, ரைஸு, இது ஆன்லைன். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பன்னிக்கறி. இது பன்னிக்கறி சைனீஸ்காரங்க வந்திருந்தாங்க அவருக்காக. இப்போ பாருங்கள் ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்படி தான் ஆன்லைனில் வந்து பே பண்ணுறது. அவ்வளோதான், இப்போ கடையிலேருந்து வெளியே வந்துட்டோம். இது தாங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டோடைய ஷாப் மற்றும் ஃபுட்டு. ஒலிம்பிக் ஸ்டேடியம்லேருந்து வெளியே வந்தாச்சு, இப்போ போயிட்டுருக்கோம். நல்ல பில்டிங்லாம் பாருங்கள், நெருக்கமாக இருக்கும்.
உயரமாக இருக்கும். இப்போ இந்த மாலுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போயிட்டு வந்துடணும். பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்ட்டு. அதிக மரங்கள் எல்லாமே இருக்கும். அந்த இது பஸ் ஸ்டாப்புங்க. மரங்களை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்கன்றத பாருங்கள். இது ரோடு. ஒரு புத்தர் வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட அதுவுமே கேட்டிருந்தாங்க என்னுடைய வியூவர்ஸு. சீனா நாட்டில் நம்மளுடைய இந்துக்கள் கோவில் இருக்குதா அப்படின்ட்டு, அங்கே எந்த மாதிரி கோவில்லாம் இருக்குது, அவங்க எப்படி வழிபடுறாங்க அப்படின்ட்டு, அது சம்மந்தமான ஒரு லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் போய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ கடையிலேருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக மரங்களும் குளங்கள் மாதிரி தனியாக ஆறு மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். எல்லா பக்கமும் சேம் இந்த மாதிரி தான் இருக்கும். வீடு வந்து பக்கத்தில் நெருக்கமாக வந்துடுச்சு. அடுத்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. சூப்பரான ஹோட்டல். அந்த ஹோட்டலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதுமே நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்னு பட்டன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவுக்கு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே கொடுத்துட்ருங்க. நன்றி.